பாண்டியனை வந்து கோமதி கிட்ட எப்படியாவது பேச வைக்கணும்னு சொல்லி நம்ம மீனாவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம பாண்டியன் வந்து கௌரவமாக பேசவே மாட்டேங்கிறாரு. இதை எப்படியாவது நம்ம பேச வச்சே ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு தரேன், அது மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதிகிட்ட சொல்லுவோமே. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்குறாங்க. நம்ம கோமதி கேட்குற மாதிரியே நம்ம மீனாவை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மாமாட்ட நீங்களாக வெளியே வெளியே போய் பேசாதீங்க, அவராக வந்து பேச வைக்கலாம். நீங்கள் எதையுமே மாமா செய்யறதுக்கு எதுக்குமே கண்டுக்காமல் இருந்தீங்கன்னாவே அவர் தன்னால் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லுவோமே. சரின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பாண்டியன் வந்து வாக்கிங் போயிட்டு வர்றாரு. இங்கே வந்து கோமதி வந்து நம்ம சரவணன் அரசி நம்ம ராஜிக்கிட்டே சொல்லி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் மாமா வந்து என்கிட்ட டீ கேட்டால் மட்டும்தான் நான் போட்டுக்கணும் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம பாண்டியனும் வர்றாரு. வர்றப்ப வந்து பார்க்குறாரு நம்ம கோமதி வந்து இங்கே பூஜை ரூமில் இருக்காங்க. பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கவுமே, என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு விட்டு பார்க்குறாரு. அப்பயே வந்து நம்ம கோமதி வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ராஜி வந்து மாமா டீ போட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ வந்து கோமதி, உன்னை யார் எந்திரிச்சு போக சொன்னது, பேசாமல் இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ராஜி போகவுமே பின்னாடியே போய், நான் உன்னை என்ன சொன்னேன், நான் சொல்கிறத செய்ய மாட்டியா, நீயே பேசாமல் இருக்கியா இல்லையா அப்படிங்கவும், மாமாவை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குத, அதனால தான் அப்படிங்கவுமே. அப்போ என்னைய பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா, உங்கள் மாமா எத்தனை நாள் நான் வந்து போய் பேசுகிறேன், என்னை எவ்வளோ மூஞ்சில் அடித்த மாதிரி பண்ணுறாரு, அப்போ என்னைய பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா அப்படிங்கும். ஒரு டீயில் என்னத்தை ஆயிரப்போகுது, நான் ஒன்று போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் இருக்கியா இல்லையா, போய் தள்ளி நில்லு அப்படின்ட்டு அவங்கள மிரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து நம்ம பாண்டியன் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சரவணன் எந்திரிச்சு கிச்சனுக்கு வராரு. ஏம்மா நீயும் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குமா, தயவு செஞ்சு போய் ஒரு டீ தானம்மா கொண்டு போய் கொடுத்துருமா அப்பாவுக்கு அப்படிங்கும். அதெல்லாம் முடியாது, உனக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீயே கொண்டு போய் கொடு அப்படிங்கவுமே. அவங்களாவது கொண்டு போய் கொடுக்க விடு அப்படிங்கவுமே. அதெல்லாம் கொடுக்க விட மாட்டேன், அவங்களும் போக மாட்டாங்க, நானும் போய் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், இந்த டிகாஷன் போட்டு வச்சுருக்கா அதில் சுகரை போட்டு கொண்டு போய் கொடு அப்படிங்கவுமே. நம்ம சரவணன் அள்ளி போட்டு கொண்டு போயிடுறாரு. நம்ம ராஜி வந்து சொல்ல வர்றாங்க. அதை வந்து நம்ம இப்போ கோமதி வந்து பேசாமல் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டிடுறாங்க. அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து நம்ம கோமதி வந்து மறுபடியும் மீனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே நானும் செஞ்சுட்டேன், உங்கள் மாமாவை பார்த்தா பாவமாக இருக்குது, 2 நாளாக உருப்படியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கவுமேனு. அப்போ உங்கள்கிட்ட பேசலைன்னா பரவாயில்லையா, பேசுகிற வரைக்கும் இப்படி தான் விட்டுப்பிடிங்க அப்படின்னு சொல்லவுமேனு. இந்த பேசிகிட்டு இருக்கிறத நம்ம செந்தில் வந்து நின்று கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுகிட்டே ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஐயோ இவர் எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து கேட்குறாங்க, யாருமா நீ, என்ன ஒரு குடும்பத்தவே உன் கண்ட்ரோலில் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கவுமே. நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கும். உனக்கு புரியவே இல்லையா, எதுக்காக நீ இப்படி ஒரு பிளான் போட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்குற அப்படிங்கவுமேனு. உங்கள் அப்பா எப்படியாவது அத்தைகிட்ட பேசணும், அதுக்காக தான் அத்தை போய் கெஞ்சிட்டு அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, உங்கள் அப்பா மீசையை முறுக்கிட்டு போகிறாருல, அதனால தான் வந்து எப்படியாவது பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னா. நீ பண்ணுறத பார்த்தா பேச வைக்கணும்னு பிளான் போட்டு கொடுத்த மாதிரி தெரியுதுல்ல, 2 பேர்த்துக்கு டைவர்ஸ் ஆகிற மாதிரியே தெரியுது அப்படிங்கவுமே. சும்மா இருங்க, நீங்கள் வேணுமா பாருங்கள், கொஞ்ச நாளில் அத்தை நான் போட்ட பிளான் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா உங்கள் அப்பா எப்படி வந்து பின்னாடியே சுற்றுறாரு பாருங்க அப்படிங்கவுமே. சரி எப்படியோ எங்கள் அப்பாவே எங்கள் அம்மா விட்டுட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம அஞ்சலியும் நம்ம சரவணனும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். அப்போ வந்து நம்ம மயில் வந்து சரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்லேருந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம சரவணன் வந்து எடுக்கவே இல்லை, ஆனால் பிளாக் பண்ணி வச்சுருக்கறனால ஃபோன் போகலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுடர் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணவுமே பிஸின்னு வருது. அதுக்கப்புறம் அஞ்சலிகிட்ட சொல்லிவிட்டு, இரு அஞ்சலி ஒரு நிமிஷம் பொறு, நான் ஒரு செகண்ட் கால் வருது அதை பேசிட்டு வரேன் அப்படிங்கவுமே. இல்லை சரவணா நீ வேணுமா பாரு, நான் அப்புறம் கூட கூப்பிட்றேன், நீ பேசு அப்படிங்கும். இல்லை நான் செகண்ட் கால் தான், இரு நான் பேசிட்டு வரேன், நீ லைன்லேயே இரு அப்படிங்கவுமே. கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசவுமே மயில் மாமா நான் தான் மயில் பேசுகிறேன் அப்படிங்கவுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணுவோமே நம்ம மயிலுக்கு வந்து சின்ன சந்தேகம் வந்துடுது, நம்மக்கிட்ட பேச பிடிக்கல, ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் விடிய எதுக்கு யாருக்கிட்ட மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் அஞ்சலி பேசி முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம அரசி வந்து வெளியே நின்று படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம குமார் வந்து அங்கிட்டிருந்து வாராரு. வரவுமே வந்து குமாரை வந்து அரசி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கிறப்ப இங்கிட்ட ராஜி வந்து என்ன இவன் தேவையில்லாத வேலையை பார்க்குறான் அப்படின்ட்டு அரசி உள்ளே போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க.
அங்கிட்டு அனுப்பி வைக்காம இங்கே வந்து குமார் நின்று அழுதுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கோர்ட்டில் வந்து நம்மளை வந்து சாட்சி சொல்லி வந்து நம்ம அரசி வெளியே கொண்டு வந்ததை எல்லாத்தையும் நினச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அப்போ தான் வந்து காந்திமதி வந்து கேட்குறாங்க, என்ன குமாரி இங்கே நின்றுட்டு இருக்க அப்படிங்கவுமே, ஏன் அழுகிற அப்படிங்கவுமே, ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் வந்து ஒரு வைரம் என் கையில் கிடச்சதை நான் தான் இப்போ யூஸ் பண்ண தெரியாதாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவேலுமே, அரசியை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறது, பேசி முடிச்சாச்சு, இன்னும் வந்து உங்கள் அப்பா சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், இன்னும் அரசியை நினச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோமே, ஆமாம் அப்பத்தா, எனக்கு வந்து அப்பயே இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனால் அப்போ இப்போ ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நான் அரசியை நல்லா வச்சு பார்த்துக்குவேன் அப்படிங்குமே, அதுதான் இனிமேல் நடக்காதுன்னு ஆகிப்போச்சு, இன்னும் எதுக்கு அதை போய் நினச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம ராஜி வந்து அப்பா பார்த்தார்ல கோச்சிங் கிளாஸு, அதில் கொண்டு போய் ராஜியை 1,00,000 ரூபா கட்டி படிக்க வச்சுட்ருக்கான். அந்த தாங்குறான். ஆனால் வந்து நான் வந்து அந்த அளவுக்கு அரசியை வந்து பார்த்துக்கவே இல்லை, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் வந்து நான் அப்பா சொல்கிற பொண்ணாக கட்டிட்டு மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து கோமதி வந்து எப்படியாவது பாண்டியன்கிட்ட பேசியே ஆகணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம அரசிக்கும் நம்ம குமாருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.